இந்த சந்திப்பின் மூலமாக திரு பழனிசாமிக்கு இரண்டு தரப்பு பதில் சொல்லியிருக்கிறார்கள், ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார்கள். ஒன்று திரு செங்கோட்டையின் தரப்பு, இன்னொன்று பாஜக தரப்பு. என்ன செய்தி அது? செங்கோட்டையனை சீக்கிரமாக அதிமுகவிலிருந்து விலக்கி விடுங்கள் என்ற செய்தியை சொல்லியிருக்கிறார்கள். நீங்கள் ஒரு தலைமையோட அத்தாரிட்டியை தொடர்ந்து சேலஞ்சு பண்ணிங்கன்னா அடுத்து அங்கே தான் போய் நிற்கும். கெடு விதித்தார், அடுத்த நாள் அவருடைய பதவிகள் பறிக்கப்பட்டன. இன்றைக்கு அதற்கெல்லாம் ஒருபடி மேலே போய் அமித்ஷாவை, மத்திய உள்துறை அமைச்சரை சந்தித்து விட்டு வந்திருக்கிறார். அவர் தான் அரசியல் விவகாரங்களை கவனிக்கக்கூடியவர். இந்தியாவோட நம்பர் 2 பவர்ஃபுல் மேன் அவர் தான். அவரை பார்த்துட்டு வராருன்னா இது இங்கே அவங்க கட்சி தலைவரை சேலஞ்சு பண்ணுறது தான். இது சீக்கிரமாக என்னை கட்சி விட்டு அனுப்பிடுங்கன்றார் அவர். அப்படி தான் நான் இதை பார்க்குறேன். எடப்பாடி பழனிசாமி இடத்தில் எவர் இருந்தாலும் செங்கோட்டையன் மீது நடவடிக்கை எடுப்பார்கள். இது ஒரு கட்சியோட உள் விவகாரத்தை நீங்கள் கொண்டு போய் கூட்டணி வைத்திருக்கக்கூடிய, நாட்டை ஆளக்கூடிய ஒரு பெரிய கட்சியுடைய தலைவரிடம் நீங்கள் கொண்டு போகிறீர்கள் என்றால் அது உங்கள் தலைமையின் மீது நீங்கள் வைத்திருக்கக்கூடிய அவநம்பிக்கையை வெளிப்படுத்துகிறது. நீங்கள் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, யுவர் சேலஞ்சிங் த வெரி அத்தாரிட்டி ஆஃப் யுவர் பார்ட்டி. ஆகவே எடப்பாடி பழனிசாமி நடவடிக்கை எடுக்கக்கூடிய கட்டத்தில் இருக்கிறார் என்று தான் நான் பார்க்கிறேன். திரு செங்கோட்டையன் இதற்கு முன்பும் போய் சந்தித்திருக்கிறார், சில மாதங்களுக்கு முன்பாக. இப்போதும் சந்தித்திருக்கிறார். சந்திப்பை அவர் மறைக்கவே இல்லை. வெளிப்படையாக இன்னாரை சந்தித்தேன் அப்படின்னு அவர் 2 முறையுமே சொல்றார். ஆனால் இந்த சந்திப்பு குறித்து பாஜக தரப்பிலிருந்து எந்த விதமான வெளிப்படையான தகவலும் இதுவரைக்கும் வரவே இல்லையே. முதல் தடவையும் வரல, இப்போதும் வரலை. அந்த மௌனத்திற்கு பின்னால் இருக்கக்கூடிய செய்தி என்ன? அந்த மௌனத்திற்கு பின்னால் நிறைய காரணங்கள் இருக்குது. அவர்களுடைய நடவடிக்கைகளுக்கு பின்னால் இதை மௌனம் என்பது ஒரு நல்ல உன்னதமான மொழி. இதை மௌனம்லாம் நீங்கள் சொல்ல முடியாது. இது வேணும்னா அது கள்ள மௌனம், இது ரொம்ப தீய மௌனம்னு நீங்கள் சொல்லலாம். இது இன்னொரு கட்சியோட உள் விவகாரத்தில் மூக்க நுழைச்சி அதை உடைக்கிற வேலை. அமித்ஷா அவர்கள் என்ன சொன்னார்? ஏப்ரல் 11 சென்னையில் நட்சத்திர ஹோட்டலில் மாலை 5:30 மணி அளவில் அதிமுக பாஜக கூட்டணியை அனௌன்ஸ் பண்ணும்போது என்ன சொன்னார்? 2 விஷயம் முக்கியமாக சொன்னார் கார்த்திகேயன். ஒன்று, நான் அப்படியே ஹிந்திலே சொல்கிறேன், எடப்பாடி பழனிசாமிக்கு நேத்திரத்துவமே தமிழ்நாடுமே என்டிஏ சர்க்கார் பனேகா. எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தமிழகத்தில் என்டிஏ அரசு அமையும். நம்பர் 1. நம்பர் 2, அவர் அடுத்து சொன்னது முக்கியமான ஒரு கேள்விக்கு, அதிமுகவில் உள்ள பிரிந்து போனவர்களை சேர்க்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையில் உங்களுடைய கருத்து என்ன என்னும் பொழுது, எந்த கட்சியின் உள் விவகாரங்களிலும் நாங்கள் தலையிடுவதில்லை. ஸோ அதுதான் டெம்ப்ளேட். ஆனால் இன்றைக்கி என்ன நடந்துகிட்டு இருக்குது, 2யுமே அமித்ஷா ஃபாலோ பண்ணல. அதற்கு பிறகு உங்களுக்கு ஏப்ரல் 11 அந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸு, ஏப்ரல் 22 பால்காமு, மே 7 ஆப்ரேஷன் சிந்து. அதனால் 2 மாதம் அதில் ஓடிடுச்சு. மறுபடியும் ஜூன் 1 வரும்பொழுது மதுரையில் முதல் கூட்டத்தில் பேசும்போது அவர் என்ன சொன்னார்? என்டிஏ அரசு அமையும்னாரு. ஏடிஎம்கேன்னு பேர் சொல்ல. அதற்கு பிறகு தினமலர், தினத்தந்தி பேப்பருக்கு கொடுத்த ஒரே நாளில் வந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் அமித்ஷா அவர்கள் சொன்னது என்டிஏ அரசமையும் அதிமுகவிலிருந்து ஒரு முதலமைச்சர் அவர்கள். சரியா ஒரு வாரம் பொறுத்து நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகையிலையும் அதே தான் அவர் சொல்கிறார். தொடர்ச்சியாக அதை அவர் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கார். முதல் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் சொன்னதை தாண்டி இப்போ வெளிப்படையாக அவங்க கட்சியோட உள் விவகாரத்திலே அவங்க தலையிடுறாங்க. இன்று காலையில் வானதி சீனிவாசன் என்ன சொல்கிறாங்க? அவர் டெல்லியில் யாரும் சந்திச்சதா எந்த விதமான தகவலும் இல்லை, உங்கள் பிரேக்கிங் நியூஸுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது. 2 மணி நேரத்தில் அவர் சொல்கிறாரு நான் பார்த்தேன்றாரு. உங்கள் கட்சியோட உள் விவகாரத்தை நீங்கள் பிஜேபி காலடியில் போய் வைக்கிறீங்கன்னா அதற்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி உங்களை கட்சியில் எப்படி வைத்துக் கொள்வார்? அப்படி வைத்துக் கொள்கிறார் என்றால் அது அவருடைய பலவீனத்தை காட்டுகிறது. நாளைக்கு மற்ற அமைச்சர்களும் பேசுவார். இது ஒரு லக்ஷ்மண் ரேகான்னு ஒன்று இருக்குங்க. அதை தாண்டி நீங்கள் உங்கள் உட்கட்சி விவகாரத்தை வெளியில் கொண்டு போக முடியாது. இல்லை, ஒருபுறம் திரு செங்கோட்டையனை பாஜகவுடைய மூத்த தலைவர்கள் சந்திக்கிறாங்க, இன்னொரு புறத்தில் திரு எடப்பாடி பழனிசாமியை முதல்வராக்கணும், அது பாஜகவுடைய கடமை, அவர் தான் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தமிழ்நாடு தலைவர் அப்படின்னு பேசுகிறாங்க. 2ஆம் கட்ட பாஜக தலைவர்கள் ஒன்றிணைந்தாதான் பலம் பெற முடியும், திமுகவை வீழ்த்த முடியும்னு பேசுகிறாங்க. இல்லை, பல குரலில் இருக்குது, பல ஸ்டேட்மெண்ட்ஸாக இருக்குது. இல்லை, பல குரல் மன்னர்கள். இதன் மூலமாக அதிமுக பலவீனம் அடைகிறது. இன்னொரு முக்கியமான விஷயம், இவங்க மக்களை ரொம்ப ஏமாளிகளாகவும் முட்டாளாகவும் நினைக்கிறாங்க 2 பேரும். இந்த அலையன்ஸ் ஆல்ரெடி ஜெல் ஆகலை, கீழே அது ஒர்க் அவுட் ஆகலை. அப்படி இருக்கும்பொழுது இன்னொன்று, ஒரு கட்சி கூட புதுசாக இந்த கூட்டணியில் சேரலை. ஏற்கனவே அது மிகவும் பலவீனமாக இருக்கக்கூடிய ஒரு கூட்டணி. அப்போ பிரதான கட்சி அதிமுகவை நம்பி தான் இங்கே பிஜேபி இருக்குது. அதிமுக, திமுக 2 தான் பெரிய கட்சிகள். மற்ற கட்சிகள்லாம் அவங்களை சார்ந்து இருக்கக்கூடிய கட்சிகள். அப்போ உங்களுக்கு வேறு கட்சிகளும் கூட்டணிக்குள்ளே வரல. அதிமுக நடக்கக்கூடிய உள் விவகாரங்கள் இன்றைக்கி சந்தி சிரிக்குது. அடுத்த கட்டத்துக்கு அது போகுது. இப்போ ஓபிஎஸ்ஓ, தினகரனோ, சசிகலாவும் உங்கள் கட்சியிலேருந்து வெளியில் போனவங்க. டிடிவி தனி கட்சி ஆரம்பித்து போயிட்டாரு. சசிகலாவும் ஓபிஎஸ் அவர்களும் அதிமுகன்னு சொல்லிக்கிறாங்க, அவ்வளோதான்.
பட் இவர் வந்து கட்சிக்கு உள்ள இருந்து ஃபைட் பண்ற முதல் கலக குரல் இவர் தான். இவர் எங்க கொண்டு போயிருக்காரு பிரச்சனையை? அமித்ஷா கிட்ட இவர் கொண்டு போன பிறகு அதுக்கு பிறகு இங்க வந்து மௌனம் காப்பதில் எனக்கு தெரிஞ்ச அது ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, எடப்பாடி இனிமேல் மௌனம் காத்தால் அது அன்டெனபிள் வாங்க, அது அவருடைய அத்தாரிட்டியை சேலஞ்ச். கட்சி பொறுப்புல இருந்து தான் நீக்கிட்டாரு திரு எடப்பாடி பழனிசாமி. கட்சியிலிருந்து நீக்காமலாவது தடுக்க முடியும்னு திரு செங்கோட்டை நினைச்சு கூட இந்த சந்திப்பை நிகழ்த்தி இருக்கலாமே, அது கை கொடுக்காதா? அப்படியும் ஒரு தகவல் காலையிலேருந்து வந்து கொண்டிருக்கிறது. ஏன்னா யார் அவரை இயக்குறாங்கன்றதை அவரே இன்னைக்கு ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துட்டார். அமித்ஷாவையும் எப்போதுமே மறைக்கல, அவர் எப்பயுமே மறைக்கல, இன்னைக்கு ஓப்பனாகவே சொல்லிட்டார். குருமூர்த்தியை பார்த்தது எல்லாமே இன்னைக்கு ஓப்பனாக வந்துடுச்சு. நீங்கள் இவர்களை நம்பி போனால் எங்கே இருப்பீர்கள் என்பதற்கு ஓபிஎஸ் உதாரணம். ரெண்டாவது ஓபிஎஸ்ஸாக செங்கோட்டையன் உருவெடுத்து கொண்டிருக்கிறார். நான் சொல்கிறது உங்களுக்கு என்னென்னா, இப்போ இந்த ஸ்டேஜுக்கு போன பிறகு இதில் கார்த்திகை நம்ம வந்து வெளியிலேருந்து பேசக்கூடிய பத்திரிகையாளர்கள், அரசியல் பார்வையாளர்கள், மற்றவங்க திருவாளர், பொதுஜனம் எல்லாமே நம்ம ரொம்ப அதிகமாக போய் யார் பக்கம் நியாயம் அநியாயம்லாம் பேச முடியாது. ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியோட இன்டர்னல் மேட்ரு. பட் அது ஒரு பெரிய கட்சியாக இருக்கிறதால, நாளைக்கு மாநிலத்தை ஆளக்கூடிய வாய்ப்புள்ள ஒரு கட்சியாக இருக்கிறதால இது நம்ம பேச வேண்டிய நிர்பந்தத்திற்கு ஆளாகிறோம். இப்போ அவர் யார் சொல்லி இதெல்லாம் செய்கிறான்றத த கேட் இஸ் அவுட் ஆஃப் த பேக்னுவாங்க, வந்துடுச்சு, வெளியில் வந்துடுச்சு. இதுக்கு பிறகு எப்படி அதிமுக தலைமை மௌனம் காக்க முடியும்? எவ்வளோதான் உங்களுக்கு நியாயம் இருந்தாலும் நீங்கள் உள்ளே இருந்து ஃபைட் பண்ணியிருக்கணும். நீங்கள் விவகாரத்தை வெளியில் கொண்டு இன்னொன்று கார்த்திகை, நீங்கள் இந்த மாதிரி சந்திப்பவர்கள் வந்து அதை வெளியில் சொல்ல மாட்டாங்க. அல்லது வேறு ஏதாவது ஒரு காக்கன் பூல் ஸ்டோரி, கம்பி கட்டுற வேலை செய்யலாம். நான் வந்து ரயில் விடுறதுக்கு வந்து அங்கே ஏற்காடு ரயில் 3 மணிக்கு வருது, 5 மணிக்கு வர சொன்னேன், இந்த மாதிரி ஏதாவது கதை அளக்கலாம். அவர் அதை தாண்டி ஜிஎஸ்டி இந்த மாதிரி எதாவது விவகாரம் இந்த மாதிரி எதையாவது சொல்லிட்டு அதிமுக ஒன்றிணைன்னு பேசினேனே சொல்றாரு. இதை போய் அங்கே எதுக்கு பேசணும்? ஆகவே அவர் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, இஸ் இன்வைட்டிங் டிஸ்மிஸ் சொல்லுவாங்க, என் மேல் நடவடிக்கை எடுன்னு அவர் கேட்கிறார். அப்படிதான்